சார் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை பயோபிக்காக எடுக்கலான்னு சொல்லி நம்ம தமிழ் டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்குறீங்களா? அப்படியா? சரி அனுப்பு. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பிளானிங் பண்ணணும். இதில் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து உங்களுக்கு ஓவர்சீஸில் விளையாட வாய்ப்பு தரலை. எனக்கு வாய்ப்பு தராமல் போகிறதுக்கு நீ யாரா சூச்சிடுவேன் அப்படின்னு டயலாக் பேசிட்டு பான் பராக் போட்டு அவன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க. அப்போ டைட்டில் போடுறோம் சார், வட இந்தியன். இல்லை சார், இவ்வளோ வல்கர் நமக்கு செட் ஆகாது. அடுத்து சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கதை சார். ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், பேட் வாங்குறதுக்கு ஷூ வாங்குறதுக்கு எதுக்குமே காசு இல்லை. இதெல்லாம் நடக்கவே இல்லையே. ஓஹோ, இந்த கற்பனை கதையை ரியாலிட்டியோட சேர்த்து அழகா ஒரு எமோஷனா கொண்டு வரீங்க. சூப்பர் சார், சொல்லுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து அவன் திறமையை வெளிப்படுத்துறான் சார். ஆனா கடைசியில அவனோட வாய்ப்பை அஸ்வினுங்கிறவர் தட்டி பறிக்கிறாரு. என்னது சார், உங்களை வச்சு நான் படம் பண்றேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் சார் படத்தோட வில்லன். ஒடுக்கப்பட்ட ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு இளைஞன் தான் ஹீரோ. இல்லை சார், நான் ஹீரோவாகவே இருந்துக்கிறேன். அடுத்து சார், இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டி வச்சு தான் சார் அந்த படத்தை எடுப்போம் சார். லோக்கல் மேட்சஸில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறைய விக்கெட் எடுத்து டாப்பில் வரீங்க சார். ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை ஒரு ரிசர்வேஷன் வழியாக வந்த ஒரு பையன் செலக்ட் ஆகுறான். அவன் எப்படி செலக்ட் ஆகுறான்னு பார்த்தா நாடக கிரிக்கெட் விளையாண்டு செலக்ட் ஆகுறான் சார். டேய், இந்த அரசியல் ஜாதி இதெல்லாம் இல்லாமல் எவனாவது ஒரு டேரக்டர் இருப்பான், அவனை கூப்பிடுறா. இதெல்லாம் வேணாண்டா எனக்கு. சார், படத்தோட ஓப்பனிங் சீனில் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க சார். அப்போது மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்க. நான் வெஜிடேரியன்பா. பரவாயில்ல சார், அதை சிஜி பண்ணிக்கலாம் சார். கதையோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட்டர்ஸ் மூக்கில் வாயில் எங்கே பார்த்தாலும் அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் போடுவாங்கல்ல சார், அதை உற்பத்தி பண்ணுற கம்பெனி வந்துட்டு கூடவே சேர்த்து ட்ரக்ஸையும் சப்ளை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு தகவல் வருது. அதை தடுக்கிறதுக்கு பிளாக் ஸ்குவாட்ல இருந்து நீங்கள் ஏஜென்ட் அஸ்வினா சிஎஸ்கேல முதல்ல ஜாயின் பண்ணுறீங்க. ஓவர்சீஸ் மேட்சஸ்க்கு போயிட்டு நீங்கள் பிளேயிங் லெவலில் இல்லாமல் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் தரம்சாலா போனப்போ ஒரு ஃபேனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு அவங்ககிட்ட பேசி ஒரு காண்டாக்ட் வாங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை தான் விக்ரம் சார்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த தரம்சாலா ஃபேன் வேறு யாரும் இல்லை, லியோதாஸ். இதில் கிரிக்கெட் எங்கடா இருக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்ட் 2ல் காட்டலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தால் அவளை ட்ரக் டீலர்ஸ் கொண்டுட்டாங்க. அதனால தான் ஏஜென்ட் அஸ்வினா நீங்கள் வந்துட்டு பிளாக் ஸ்குவாடில் சேர்ந்துருக்கீங்க. நான் ஒரு பார்ட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து சார், நீங்கள் ஒரு 18 வயசுலேயே டீமுக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் ஊழல் காரணமாக உங்களை வரவிட ஓப்பனிங்லேயே ஒரு சாங் ஒன்று வைக்கிறோம் சார். டைமண்ட் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பாலு, கோல்டு ஃபுல்லாக வச்சிருக்கிற ஒரு பேட்டு, இதை வச்சு நீங்கள் 6 அடிக்கிறீங்க. அதில் சாங் வைக்கிறோம். சிஜிஐயில் பண்ணுறோமா சார் இதெல்லாம்? இல்லை சார், இதை உண்மையிலே செய்யலாம். ப்ரொடியூசர் செலவு பண்ணுவார். இல்லை சார், ப்ரொடியூசரே நீங்கள் தான். அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த தெரு பசங்க விளையாடுற கிரிக்கெட் பாலை ஒரு 10 நிமிஷம் கடன் வாங்கி ஷூட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆன 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஸ்பின்னர்ஸே இல்லை. அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற மித்ரா முழுவிந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் கம்பேக் அஸ்வின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த டைமில் சித்த வழிபாட்டு பண்ணி 63 ஆயக்கலைகள் கற்றுக்கிட்டு 80 வயசில் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறீங்க சார். சுஜாதாங்கிற ஒரே ஒரு ஆள் தான் போனார், சுத்தமாக முடியல அதுக்கப்புறம். சரி, அடுத்து சார், நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வைக்கிறோம் சார். ஏன்னா இது பீரியாடிக் ஃபிலிம். இந்த பீரியாடிக் ஃபிலிமில் நீங்கள் ப்ரூஸ்லி மாதிரி கையில் வச்சு இப்படி ஸ்பின் பண்ணி அடிக்கிறீங்க. அதை அப்படியே எடிட் பண்ணி ரியாலிட்டிக்கு வரோம் சார். இங்கே நீங்கள் ஸ்பின் பண்ணி பவுலிங் போடுறீங்க. இப்போ உங்கள் தங்கச்சி ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அடிலைடுக்கு போய் காப்பு கட்டுறீங்க சார். எது? அடிலைடுக்கு காப்பு கட்டுறேன்னா? இல்லை சார், அவ்வளோ சென்டிமெண்ட் வேணாம். நான் கொஞ்சம் ரியாலிட்டியாகவே பார்க்க விரும்புகிறேன். அடுத்து சார், நீங்கள் டெய்லி கிரிக்கெட் விளையாடுற இடத்தோட ஓனர் அவரும் கிரிக்கெட் பேட்டு பால் எல்லாம் வாங்கி நானும் விளையாடுவேன்னு விளையாடுறாரு சார். இதில் உங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகுது. இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே சார். நீங்கள் பசங்க எல்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணி எப்போவுமே சமயபுரம் ஸ்மாஷர்ஸுங்கிற ஒரு டீம் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்க சார். இதையும் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே சார். கடைசியில் உங்களுக்கு ஆள் பார்த்தாம நீங்கள் அந்த ஹவுஸ் ஓனரையே கூப்பிட்டு அவரே மாமனார் ஆக்கிடுவீங்க சார். சொன்ன எல்லாத்தையும் எங்கேயோ கேட்ட மாதிரியும் இருக்கு, பார்த்த மாதிரியும் இருக்கு. சரி, அடுத்து சார், ஓப்பனிங்கில் நீங்கள் தெருவில் ஒரு கிரிக்கெட் விளாட்றீங்க. அப்போது ஒரு வாட்ச்மேன் சொல்கிறாரு சார், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படிங்கிறான். அப்போ பேம் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் போடுறான் சார். டேய், நான் தமிழ் டேரக்டர் தானே கேட்டேன், இவர் கன்னடா டேரக்டர் ஆச்சே. ஆமாம் சார், இவர் பேன் கார்டு டேரக்டர், எங்கே வேணால் போகலாம். ஓஹோ, சரி சொல்லுங்க. அவன் கிட்ட நீங்க நெருங்காதீங்க சார் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான் சார். பேம் 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 பேம். அவன் ஒரு சுண்டு விரலையே சுழட்டுவான் சார் அப்படிங்கிறான் சார் இன்னொருத்தன். பேம் 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 பேம். இப்படியே எல்லாரும் பில்டப் தராங்க சார். நீங்க முதல்ல ரஞ்சி டிராஃபில ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் போடுறீங்க. சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 1? ஆமாம் சார், மீதியெல்லாம் பார்ட் 2ல காட்டலாம். இல்லை சார், நான் ஒரு பார்ட்டு தான் பார்க்குறேன். அடுத்து
சார் நீங்க சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடுறப்போ, அந்த பால் பெட் டாக் மேல பட்டு, அந்த டாக் இறந்துருது. நீங்க சிஎஸ்கேக்கு ஆடப் போறீங்க, உங்க பாட்டி செத்துடுறாங்க. நீங்க கிரிக்கெட் விளையாண்டு பெரிய ஆள் ஆகுறீங்க. உலகத்துல கொரோனா வந்து பாதி பேர் மேல போய் கடைசியா நீங்க ரிட்டயர் ஆகி, உங்க வீட்ல உட்காந்து அந்த சோகம் தாங்க முடியாம, அந்த கார்க் பாலையே கடிச்சு தின்னு, நீங்களும் செத்துடுறீங்க சார். கடிச்சு தின்னு செத்துடுறேனா? சார் நல்லா போய்க்கிட்டு இருக்கு சார். அப்படியே இருக்கட்டும். வேற யாராவது கூப்பிடு. சார் ஓப்பனிங்ல நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா சேர்றீங்க. அப்போ உங்களுக்கு கேன்சர் வந்துரும். அந்த வெறியில நேரா நீங்க கிரிக்கெட் விளையாட போறீங்க. அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நெறைய நுணுக்கங்கள் தேவைப்படுது. அதனால தான் ஒரு அனலிஸ்ட்டா பெட்டர் கால் பி டாக்ன்னு சொல்லி பிரசன்னாவ கூட்டு வரீங்க. என்ன எல்லாத்துலயும் பிரேக்கிங் பேட் வாட அடிக்குது. வேற? சார் உங்க இன்னிங்ஸ் எல்லாம் ஒரு 1000 தடவ நான் பார்த்துருப்பேன் சார். இன்னும் ஒரு 1000 தடவ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி சார், நம்ம கதைக்குள்ள வாங்க. சார் நம்ம படத்த முழுக்கவே இந்த ஸ்டம்ப் கேம்லயே தான் சார் காட்டுறோம். கால் ஷாட் மட்டும் தான் வைக்கிறோம். அதிலேயே படத்த முடிச்சுடுறோம் சார். சார் ஸ்டம்ப் மைக்லயே வச்சா எவன் சார் பார்ப்பாங்க? சார் எல்லாரும் பார்ப்பாங்க சார். நான் பார்க்க வைக்கிறேன் சார். இந்த படத்த மட்டும் யாரும் பார்க்கலன்னா, நான் நேக்கடா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி சார். சார் அந்த முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. நம்ம வேற ஆளை பார்ப்போம். வேற ஆளை கூப்பிடு. சார் ஓப்பனிங் சீன்ல ஒரு பஞ்ச் டயலாக் கூட நானே வரேன் சார். சேப்பாக்ல ஆடுறதுல அவன் கில்லி, டெஸ்ட் மேட்ச்னு வந்தா சிவகாசி, அதுவே T20ன்னு வந்தா திருப்பாச்சி. தத்தின் தததின் தின் தததம், தந்தின் தததின் தின் தததம், தந்தின் தததின் தின் தததம். எப்பா டேய், நான் பயப்புக்கே வேணாம்டா. ஆளை விடுங்கடா டேய். இந்த மாதிரி ஸ்கிட் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.